மக்களே வணக்கம். எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னுடைய வீடியோஸை பார்க்குறீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போது 80 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காக ரொம்ப தேங்க் பண்ணுறேன். இப்போது செயற்கையான விஷயங்களை நம்ம எவ்வளோ நாளும் போடலாங்க, காமெடி அந்த மாதிரி. ஆனால் நேச்சுரலாக இருக்கிற விஷயங்களை தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. அதை அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்குது. என் ஃபோன் ஃபால்ட்டுனால என்னால் சரியாக அவங்களுக்கு எந்த வீடியோஸும் மேக் பண்ணி அதை போட முடியல. அதனால் ரொம்ப வருந்துறேன். வரும் நாட்களில் எப்படின்னா அதை ரெடி பண்ணி உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸ் காட்டலான்னுட்டு. பாருங்கள், எங்கள் தோட்டத்தில் இவ்வளோ செம்பருத்தி பூ பூத்துருக்கு பாருங்கள். இவங்க எங்கள் கோழிங்க முட்டை இட்டது. இவங்க கன்னி கோழி முட்டை, இது ரெண்டும். இது எப்பவும் நார்மல் இடுறவங்க. இந்த கனகாமரம் எங்கள் தோட்டத்தில் பூத்தது. இந்த மாதிரி நிறைய நம்ம தோட்டத்துக்குள்ளேயே இருக்கிற சில பொருட்கள் நம்மளே அதை தண்ணி ஊற்றி வளர்த்து அதை பாதுகாத்து அதை நம்ம பறித்து பயன்படுத்தும் போது இருக்கிற சந்தோஷம் வேறு ஒன்றுமே இல்லைங்க. இப்போ பாருங்கள், இந்த முட்டைக்கு விலைன்னு இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தங்கத்தை விட மதிப்பு அதிகம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் எந்த ஒரு கலப்படம் இல்லாத ஒரு தூய்மையானது. அதனால் இதுக்கு விலையே வைக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்மளே வீட்டில் நம்ம ஒவ்வொரு தோட்டம் வச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சென்னையில் நிறைய பேர் மாடி தோட்டம் வச்சு இன்றைக்கி நிறைய காய்கறிங்கள்லாம் இது பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கிராமத்தில் இருக்கிறதுனால எனக்கு இருக்கிற சின்ன தோட்டத்தில் என்னெல்லாம் நான் வைக்க முடியுமோ வச்சு நானும் அப்படியே செஞ்சிட்ருக்கேன். எங்களுக்கு குரங்கு தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால செடிகளெல்லாம் நாஸ்தி பண்ணிடுது குரங்கு, அப்புறம் நிறைய பறவைங்க அப்படின்னு. ஆனாலும் அப்படி முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் தோட்டம் அமைச்சிட்ருக்கோம். அதனால் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்க கொடுக்க நான் எவ்வளோக்கு எவ்வளோ இயற்கையான விஷயங்களை உங்களுக்கு பதிவிடணுமோ இனி வருகிற நாட்களில் அதுவும் செய்வேன். பியூட்டி டிப்ஸும் நிறைய கொடுக்கலான்னு இருக்கேன். பார்ப்போம். நன்றி மக்களே. தேங்க்யூ.